அனைவருக்கும் வணக்கம். உன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 இன்று சாப்டர் 4 பார்க்க போகிறோம். 4 என்ன சொல்கிறது என்று சொன்னால், சாப்டர் அபட்மெண்ட் ஆஃப் அண்ட் அட்டெம்ப்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ், செக்ஷன் 16, 17 and 18 இந்த பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்கிறாங்க? அதாவது ஒரு குற்றம் புரிவதற்கு உடந்தையாக இருத்தல் அல்லது அதற்கு முயற்சி செய்தல். சரி, அதில் 16 என்ன சொல்லுது? அபட்மெண்ட் அண்ட் அஃபென்ஸ், அந்த குற்றத்திற்கான உடந்தை. அப்படி என்றால் அவர் என்ன செய்தால் ஒரு குற்றத்திற்கு, இப்போ உதாரணத்துக்கு இருக்காருன்னு சொன்னால், ஆஸ் பர் 16 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி இவர் என்ன குற்றம் புரிந்திருந்தால் இவர் இந்த பிரிவின்படி குற்றம் புரிந்தவராகிறார். இதுதான் கேள்வி. அப்படி என்றால் a person aborts an offense who என்னென்ன, ஃபர்ஸ்ட்லி முதலாவதாக இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்ஸ்டிகேட்ஸ் எனி பர்சன். இப்போ நான் சைடில் எழுதிட்டு பாருங்க, அந்த பர்சனாக டிஃபைனிங் எங்கே இருக்குது, அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சொல்லலனாலும் சைடில் எழுதிங்க. 2, அதாவது செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 26 BNS 2023 டிஃபைன் பண்ணியிருப்பாங்க பர்சன்னா யாரெல்லாம் சொல்லிட்டு. இன்ஸ்டிகேட் எனி பர்சன் டு டூ தட் அஃபென்ஸ். என்ன சொல்கிறான்? இவங்கிட்ட இன்ஸ்டிகேட் பண்ணுறான், தூண்டுறான், டேய் பண்ணுறான், குற்றம் பண்ணுறான், அது ஒன்று குற்றம் பண்ணுறான் என்று இவனை தூண்டி அவ்வாறு ஒரு குற்றத்தை இவனை புரிய செய்து விட்டால் செய்த குற்றத்திற்கு இவர் உடந்தையாக இருந்த குற்றத்தை புரிந்தவராகிறார். ஃபர்ஸ்ட்லி முடிஞ்சிச்சா? செகண்ட்லி இரண்டாவதாக எங்கேஜஸ் பணி அமர்த்துறார். அதாவது என்ன, வித்து ஒன், யார்? இவனுடனும், இந்த ஒருவருடன் இவன் என்ன பண்ணுறான், இவரை என்கேஜ் பண்ணுறான் இவருடனும், ஆர் மோர் அதர் பர்சன், ஒன்றுக்கு மேட்ட ரெண்டு பேருமே, ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை இவர்கள் இருவருடன், ஆர் பர்சன்ஸ் நபர்கள், இந்த 3 நபர்களுடன், ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரோ அல்லது நபர்களுடன், இன் எனி கான்ஸ்பிரசி, என்ன பண்ணுறவர்களோட குற்றமுறு அந்த சதி. ஏற்கனவே 120A டிஃபைனிங் இருந்தது, 120B பனிஷ்மெண்ட் ஃபார் கிரிமினல் கான்ஸ்பிரசி. இப்போ எங்கே இருக்குது? 61 சப்ஷன் 1 and 2 இருக்குது. BNS பாரதிய நியாய சங்கிதா 2023. ஃபார் எதுக்காக? ஃபார் டூயிங் ஆஃப் தட் அஃபென்ஸ் இஃப் an act or illegal omission takes place in pursuance of that conspiracy and in order to doing of that offense. ஒரு அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி படத்தில் பார்த்துருவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இவன் இருக்கிறான், இப்போ இவன் தான் இது அபட்டார், உடந்தை செய்த குற்றம் புரிந்தவராகிறார். எப்பொழுது என்றால் இவருடனோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இவருடனோ, இந்த 3 பேர்களுடன் ஒரு குற்றமுறு சதியை உண்டாக்கி, சரி இன்றைக்கி நம்ம அந்த வீட்டில் போயிட்டு, இல்லை இந்த இந்த பெண்ணை, அதாவது போக்சோ ஆக்ட்ன்றதால இந்த குழந்தையை நாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அந்த குழந்தையை ஏதோ ஒரு குற்றம் புரிகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாருங்க. அந்த கான்ஸ்பிரேஷன் மூலமாக ஒரு செயலை அல்லது சட்டத்துக்கு புறம்பான விடுகையை இவர்கள் செய்து, எதற்காக, எவ்வாறு அந்த குற்றத்தை செய்வதற்காக இவர் இதையெல்லாம் ஏற்படுத்துகிறார் கிரிமினல் கான்ஸ்பிரசி அவரோடு சொன்னால், இவர் என்ன குற்றம் புரிந்தவராகிறார் என்று சொன்னால், இவர்கள் செய்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தவரான குற்றம் புரிந்தவராகிறார் ஆஸ் பர் 16 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012. சரி, தேர்ட்லி மூன்றாவதாக இன்டென்ஷனலி எய்ட்ஸ் பை எனி ஆக்ட், செக்ஷன் 2ல் டிஃபைனிங்கில் 1ல் இருக்க ஆக்ட், ஏ ஆக்ட் நான் வச்சேன் ஃபர்ஸ்ட்லேயே வரதுனால ஆக்ட் 1க்கு ஏ வரும், ஆக்ட் ஆர் இல்லீகல் ஒமிஷன் 33 இருக்குது. இப்போங்க 2ல் 25 இருக்குது, சட்டத்துக்கு புறமான விடுகை. த டூயிங் ஆஃப் தட் அஃபென்ஸ் பண்ண 40 இருந்தது, இப்போ 21Qவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 224 BNSல, இங்கே BNSSல பார்த்தீங்கன்னா 21Q, BNSல 224. சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நபர் தான், இவர் மேலே தான் இப்போ நம்ம இந்த அபார்ட்மெண்ட் குற்றம் வரப்போகுது. மூன்றாவதாக சொல்கிறாங்க, என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இன்டென்ஷனலி எய்ட்ஸ் அப்படின்னா உட்கருத்தோடு அவருக்கு உதவி புரிகிறார், எய்ட் பண்ணுறார்,
எப்போ நீ அதான் நீ செய்ய பரவாயில்ல, நீ போ, நான் கதவெல்லாம் திறந்து வைக்கிறேன், இல்லை வந்து நீ வந்து இந்த கார் எடுத்துமோ, அல்லது வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து எப்போ வரும்னு பார்த்து சொல்கிறேன். இதெல்லாம் எய்டு தான். அதாவது உட்கருத்தோடு அந்த குற்றத்தை செய்ய வேண்டும் என்ற அதெல்லாம் அவர் உதவி புரிகிறார். அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஆக்டை இவர்களை செய்கிறார், அல்லது சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஒமிஷனை செய்ய வேண்டும். அதாவது எப்படின்னா லீகலி பவுண்ட் டு டூ, அவர் உண்மையிலேயே அதை செய்ய வேண்டிய அவருடைய கட்டாயம் சட்டப்படி கட்டுப்பட்டவரை என்ன பண்ண செய்யாதீங்கன்றார். அதான் இல்லீகல் ஒமிஷன். சட்டத்துக்கு புறம்பாக அதை விட்டுவிட செய்து அவ்வாறு இவர் என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறார் என்றால் உள்நோக்கத்தோடு இவர் என்ன குற்றம் புரிந்து வர்றார், இவர்கள் செய்த குற்றத்திற்கு இவர் உடந்தை குற்றவாளி ஆகிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த பிரிவில் எக்ஸ்பிளனேஷன் 1 2 3 இருக்குது. எப்பயுமே நான் சொல்லுவேன், எதற்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்கப்படுது என்று சொன்னால், இப்போ நம்ம பார்த்தல ஃபஸ்ட்டு செகண்ட்லி தேர்ட்லி என்ன ஃபஸ்ட்லாம் சொல்லியிருப்பாங்க இன்ஸ்டிகேட். அப்போ இன்ஸ்டிகேட் என்றால் இந்த நபர் ஒரு இன்ஸ்டிகேட் பண்ணுறார், அப்படி என்றால் எதையே செய்தால் இவர் இன்ஸ்டிகேட்டில் வருவார். அப்போது இதில் வந்து அபட்டராக அது உடந்தை கொடுத்த புரிந்தவர் ஆகிறார், அப்படிக்கான விளக்கம் கொடுக்கப்படுது. அது என்னவென்றால் வெரி சிம்பிள், ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். எ பர்சன் ஹூ பை வில்ஃபுல் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் பை வில்ஃபுல் கன்செல்மெண்ட் ஆஃப் எ மெட்டீரியல் ஃபேக்ட் which he is bound to disclose voluntarily causes or procures or attempts to cause or procure a thing to be done is said to instigate the doing of that offense. இது அப்படியே சிம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ இவர் இருக்கார்ல, இவர் இருக்கிறாரு, இவர் வந்து என்னன்னா சட்டப்படி ஒரு மெட்டீரியல் ஃபேக்ட் சங்கதி இருக்குதுல்ல, அந்த சங்கதியை வெளிப்படுத்துவதற்கு சொல்லுவதற்கான சட்டப்படி கடமைப்பட்டவராக இருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை விருப்பப்பட்டு மறைத்து விடுகிறார் அந்த மெட்டீரியல் ஃபேக்ட், அல்லது அது என்ன பண்ண விருப்பப்பட்டு அது மாற்றி உரைக்கிறார். இவ்வாறு உரைப்பதன் மூலமாக அவர் எதை விளைவிக்கிறார் என்றால் தன்னிச்சையாக காசஸ் அல்லது அந்த ப்ரொக்யூர் சொல்கிறல்ல அதை அதே மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுறார். அதாவது அதை செய்வதற்கான முயற்சி அல்லது ப்ரொக்யூர் செய்து ஒரு செயலை செய்ய வைக்கிறார் என்று சொன்னால், அவ்வாறு அந்த செயலை செய்யப்பட்டதில்லை, அந்த செயலுக்கு இவர் இன்ஸ்டிகேட் தூண்டு குற்றத்தை புரிந்தவராகிறார். இவன் இந்த குற்றத்தை இவர் தூண்டுதல் பண்ணியிருக்கார்ல, அப்படி பண்ணால் என்ன அர்த்தம், இவன் செய்த குற்றத்திற்கு இவர் உடந்தை குற்றத்தை புரிந்தவராகிறார் என்று நாம் விளக்கம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுது. அப்படின்னா சொல்கிறார் மெட்டீரியல் ஃபேக்டை லீகலாக அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணது அவர் என்ன பண்ணுறார், வில்ஃபுல்லாக மிஸ்ரெப்ரசன்டேஷனோ அல்லது வந்து என்ன பண்ணுறாங்க கன்சல்மெண்ட் பண்ணாலும் கூட இன்ஸ்டிகேஷன் வரும் என்பது தான் இதனுடைய அர்த்தம். சரி, இப்போது இந்த பிரிவுக்கான விளக்கம் 2 எக்ஸ்பிளனேஷன் 2 பார்ப்போம். ஹூஎவர் இதை செய்கின்ற எவரொருவரும் எய்தர் ப்ரையர் டு or at the time of commission of an act does anything in order to facilitate the commission of that act and thereby facilitate the commission thereof is said to aid the doing of that act. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், இது அப்படியே ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இங்கே என்ன சொல்கிறாங்க, எய்டு. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, இன்ஸ்டிகேட் பார்த்தோம் தூண்டுதலாக, அப்போனா அப்பட்டால் வந்துடுறாரு. இங்கே எய்டு அதாவது ஃபெசிலிட்டேட் வசதி செய்து கொடுத்தால், அது படவலத்தோடு பார்த்தோம்னா எப்படி புரியும். நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டில் இந்த குழந்தையானது இங்கே இருக்கின்றது. இப்போ இவன் என்ன செய்கிறான்னா இவர் தான் ஃபெசிலிட்டேட் செய்து கொடுக்குறவர், வசதியை செய்து கொடுக்குறவர். யாருக்கு, ஒரு குற்றத்தை இவர் செய்து கொடுக்கின்ற வசதியின் மூலமாக. உதாரணத்துக்கு இந்த கதவெல்லாம் போட்டிட்டு இருக்கு, இந்த குழந்தை இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் ரூட்லாம் போட்டு கொடுத்து கூகுள் மேப் போட்டு ஸ்பாட்டை போட்டு என்ன பண்ணாரு, இந்த கதவை மூடி இருக்கிறத கதவை திறந்து வைக்கிறார் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், வசதி நேராக நீ எங்கே தேட வேண்டியதில்லை, அந்த குழந்தை அங்கே தான் இருக்குது, நீ தேடிக்கிட்ட குழந்தை அந்த வீட்டில் தான் இருக்குது, நான் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறேன், நீ நேராக வந்து செக்ஸுவல் அசால்ட் செய்து விட்டு போகலாம், அந்த பாலியல் தாக்கம் செய்து விட்டு போகலாம் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, இவர் கதவெல்லாம் திறந்து வைக்கிறான்னு வச்சுக்கலாம். இவ்வாறு அவர் என்ன பண்ணார், அந்த குற்றம் செய்வதற்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்ல, அது எப்போ செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குற்றம் செய்வதற்கு முன்னாடியே செய்திருந்தாலும்
அல்லது அந்த குற்றம் நடைபெறுகின்ற போதே அவ்வாறு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அவர் உடந்தை குற்றவாளி ஆகுவார் ஆஸ் பர் 16 போக்சோ ஆக்ட்ல. இப்போ இந்த ஆக்டை இவன் செய்வதுகிறார், இவர் செய்து கொடுத்த வசதியின் காரணமாக தேர்பை அதன் மூலமாக இந்த நபரான இவன் தான் குற்றவாளி. இப்போ இவன் தான் ஆக்டை பண்ணுறான், அதன் மூலமாக நேராக வரான், இங்கே போகிறான், இந்த குழந்தையை செக்ஷுவல் அசால்ட்டோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு பெனிட்ரேட்டிவ் வாட் எவர் இட் இஸ் ஆஸ் பர் போக்சோ ஆக்ட் படி ஒரு குற்றம் புரிகிறார். அப்படி என்றால் இவர் என்ன பண்ண அர்த்தம், எய்டு, இவனுக்கு இந்த குற்றத்தை செய்வதற்காக இவர் எய்டு உதவி புரிந்ததாக இவரை எடுத்துக்கொண்டு இவர் எதன்படி தண்டிக்கப்படுவார் என்று சொன்னால், இப்போ 16 படி குற்றம் புரிந்தவராகிறார். என்னன்னு, அபட்மெண்ட், உடந்தை குற்றவாளி. யார் இவன் செய்த குற்றத்திற்கு என்ன செய்தானோ அந்த குற்றத்திற்கு இவன் உடந்தை குற்றத்தை செய்தவராகிறார். இவர் தண்டிக்கப்படுவார்ல 17 படி, அதே தான் இவரும் தண்டிக்கப்படுவார். என்ன குற்றம், இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன தண்டனையோ அது வழங்கப்படும். இல்லை பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னா அதற்கு என்ன தண்டனை இவருக்கு வழங்கும், அதே தண்டனை இவருக்கு வழங்கப்படும் என்று சொல்வதுதான் எக்ஸ்பிளனேஷன் 2. இப்போ இந்த பிரிவுக்கான எக்ஸ்பிளனேஷன் 3 விளக்கம் 3 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஊவர் இதை செய்கின்ற எவர் ஒருவரும், உதாரணத்துக்கு தான் வச்சுக்கல, இவர் என்னென்ன செய்திருந்தார், இதில் எய்டு உதவி புரிந்தவராக வருகிறார், அப்பட்டார் வருவார் என்று சொன்னதை பார்க்க போகிறோம். பை மீன்ஸ் ஆப்னா எந்தெந்த வகைகளில் எந்தெந்த வழிகளில்னு அர்த்தம். எந்தெந்த வழியில் நான் தமிழ் அப்படியே சொல்லி வந்துடுறேன் மோடிக்கலாம். அதாவது திரட்டு, அவரை என்ன பண்ணுறாரு, மிரட்டியோ, ஆர் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதை என்ன பண்ணுறாரு, எதை பயன்படுத்தி, அந்த வலுக்கட்டாயமாக சொல்லலை, அவளை கட்டாயப்படுத்தி அதை பயன்படுத்தியோ, அல்லது அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கொயர்சன், அல்லது வேறு வடிவத்தில் அவரை என்ன பண்ணுறது, வற்புறுத்தி, கண்டிப்பாக நீ செய்தாகணும், கொயர்சன் பண்ணுறேன், நீ செய்தாக வேண்டும் வற்புறுத்தியோ, அப்டெக்ஷன் அல்லது கடத்தியோ, அல்லது ஃப்ராடு மோசடியாகவோ, டிசெப்ஷன் ஏமாற்றியோ, அபியூஸ் ஆஃப் பவர் தன்னுடைய இப்போ அதிகாரத்தில் இருக்காரு, அந்த அதிகாரத்தை நம்ம துஷ்பிரயோகம் செய்து அல்லது அதை பயன்படுத்தி, ஆஃப் பொசிஷன் அவருடைய நிலை ஒரு நல்ல பொசிஷன் இருக்கிறாருன்னா அதை பயன்படுத்தியோ, வல்னரபிலிட்டி பயமுறுத்தியோ என்ன பண்ணுறாரு. இதையெல்லாம் எதற்காக என்று சொன்னால், த கிவிங் ஆர் ரிசீவிங் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் டு அச்சீவ் த கன்சென்ட் ஆஃப் எ பர்சன் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் another person for the purpose of any offense under this act is said to aid the doing of that act. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொன்னல, இதையெல்லாம் பயன்படுத்தி இந்த குழந்தையானது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அவர் யார், உதாரணத்துக்கு அந்த நபர் வச்சுக்கலாம், இல்லை இங்கே இருக்கிற அக்யூஸ்ட் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது வச்சுங்களேன், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதை அவருடைய சம்மதம் பெறுவதற்காக என்ன பண்ணுறாரு, ஒரு பணத்தையோ அல்லது அதை கொடுக்குறாரு இல்லது பெறுகிறார், அல்லது ஒரு பயனை கொடுக்கிறார் அல்லது பெறுகிறார். எதற்காக என்றால், இந்த சட்டத்தில் இருக்கின்ற போக்சோ ஆக்ட் 2012 இருக்கின்ற இந்த சட்டத்தில் இருக்கின்ற இந்த குற்றத்தை செய்வதற்காக அவ்வாறு சம்மதம் பெற்று அந்த குழந்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் பணியமர்த்துகிறார் எம்ப்ளாயிஸ். அப்போ நம்ம ஆர்பஸ் இந்த குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆர்வனது இருக்க இடம், உடுக்க உடை, அதாவது உணவு எல்லாம் கொடுத்து தங்க வச்சு நம்ம அடைக்கலம் கொடுக்கிறார். அதே பண்ண பண்ண ரிசீவ் அந்த குழந்தையை பெறுகிறார், அல்லது டிரான்ஸ்போர்ட் எடுத்து செல்கிறார். இவ்வாறு இந்த குழந்தையை இந்த செயலெல்லாம் செய்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் செய்து அவருடைய சம்மதத்தை பெற்று பணம் கொடுத்தோ வாங்கியோ அல்லது பயனை கொடுத்தோ இதையெல்லாம் செய்த பிறகு இதுமாறு செய்கிறார் என்று சொன்னால், இவர் ஆஸ் பர் 16 போக்சோ ஆக்ட் 2012 படி எக்ஸ்பிளனேஷன் 3 படி இவர் என்ன செய்தவராகிறார் என்றால், இவ்வாறு செய்வதற்கு உதவி புரிந்தவர் ஆகிறார். அப்படி என்றால் உதவி புரிந்தவர் ஆகிறார் என்று சொன்னால், ஆஸ் பர் 16 படி இவர் அந்த இந்த நடைபெற்ற குற்றத்திற்கு, இந்த குழந்தைக்கு இவர் நடைபெற்ற இந்த குற்றத்திற்கு இவர் அபட்டர் உடந்தை புரிந்தவராகிறார். அப்படி என்றால் இவருக்கு என்ன தண்டனை என்று சொன்னால், ஒரு குற்றம் அந்த குழந்தைக்கு குற்றம் புரிந்தார் இல்லை, இது இவர் செய்யலால் ஒரு குற்றம் புரிந்து நடந்து இருக்கிறதுன்னு சொன்னால், அந்த குற்றத்தில் செக்ஷன் 17 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த குற்றம் என்ன இருக்கின்றதோ அந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கப்படும் அபட் பண்ணுறோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இவருக்கு என்ன தண்டனை என்றால்,
அந்த குற்றவாளி இவர் செய்த இந்த எய்டினால் உதவினால் அந்த குற்றவாளி என்ன குற்றம் செய்திருக்கிறானோ அந்த குற்றம் என்ன போக்சோ ஆக்டில் மேட் அவுட் ஆகுதோ அதற்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை ஆஸ் பர் 17 படி இந்த அபட்டருக்கும் அளிக்கப்படும் என்பதுதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் 3. இப்போ இந்த பிரிவுக்கு தொடர்புடைய கேஸ் லாஸ் கன்விக்ஷனுக்கு ஒன்று, அதே மாதிரி அக்யூட்டலுக்கு ஒன்று அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கன்விக்ஷனுக்கு என்ன பார்ப்போம். சுனில் அலை சுமித் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2020 ஆல் எம்ஆர் கிரிமினல் பேஜ் நம்பர் 1218 வால்யூம் 3 கிரிமினல் சிசி 643 பாம்பே. இந்த வழக்கில் என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தையை வந்து என்ன பண்ணுறாங்க, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டோ செக்ஸுவல் டார்ச்சர் ஏதாவது இந்த மாதிரி பாலியல் குற்றம் செய்வதற்காக கூட்டி செல்கின்ற போது அவன் என்ன பண்ண அந்த வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போயிடுறான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த வீடு இது இருக்குது. இந்த குழந்தையை இவன் என்ன பண்ணுறான், இவன் தான் என்ன பண்ணுறான் கூட்டிங்க போயிடுறான். போகும்போது இவன் தான் வந்து ஃப்ரெண்டு. இவன் என்ன பண்ணுறான், உள்ளே போன உடனே இந்த அவர்கள் போன அந்த வீட்டில் உள்ள போன என்ன பண்ணான், வெளியே இருந்து தாப்பால் போட்டு விடுகிறான். வழக்கு நடைபெறுகிறது. வழக்கு நடைபெற்ற பிறகு இவரையும் கோவிக்வெஸ்டாக சேர்த்து இப்போ A1 A2ன்னு வச்சுக்கலாம். அப்போ A2 அவர் சேர்க்கிறார்கள். சேர்த்து நீதிமன்றம் என்ன சொல்லுகிறாருன்னு சொன்னால், இவர் ஆஸ் பர் 16 படி வெளியே இருந்தால், இப்போ அவர் நான் ஒன்றுமே செய்யலைங்க, உள்ளே போனார், அவங்களுக்கு உதவுறதுக்கு நான் தாப்பால் மட்டும் தான் போட்டு வெளியே இருந்தேன் அப்படின்னு அவன் வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. நான் ஒன்றுமே நத்திங், நான் எதுவுமே இன்வால்மெண்ட்டே இல்லை ஆஸ் மை பார்ட்டுன்னு சொல்கிறான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே இருந்து தாப்பால் போட்டு அதுன்னு வந்து நிரூபிக்கப்படுகிறது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், நீ அவன் அந்த பாலியல் அந்த குழந்தையை இவன் பாலியல் குற்றம் செய்வதற்கு நீ உதவி இருக்கிறாய், ஏனென்றால் வெளியில் இருந்து தாப்பால் போட்டிருக்காய், இது அபார்ட்மெண்ட்டில் வரும் என்று சொன்ன வழக்கு தான் இது. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபார்ட்மெண்ட் பை லேச்சிங் டோர் ஃப்ரம் அவுட் சைடு, வெளியிலிருந்து தாப்பால் போட்டாவே அது வந்து வரும், அபார்ட்மெண்ட் வரும் என்று இந்த குற்றவாளி இருவருக்குமே என்ன பண்ணாங்க, அதில் தண்டனை வழங்கினார்கள். இது கன்விக்ஷனுக்கு. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷா பட்டேல் அலைஸ் ஆஷா சாகர் ரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2019 வால்யூம் 4 பாம்பே சிஆர் கிரிமினல் 669. ஒன் மோர் சைட்டேஷன் 2020 வால்யூம் 2 மகாராஷ்டிரா லா ஜேர்னல் கிரிமினல் பேஜ் நம்பர் 75 பாம்பே. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, எழுதி என்னவென்றால், இன்டென்ஷன் எசென்ஷியல் பார்ட் பிஃபோர் எய்டிங் ஆஸ் பர் செக்ஷன் 16 தேர்ட்லின்னு இருக்கும். தேர்ட்லினா இருக்கும் இன்டென்ஷனல் எய்டுன்னு இருக்கும். அதுக்கு நாட் ரிப்போர்ட்டிங் டு போலீஸ் நாட் அபார்ட்மெண்ட், காவல்துறைக்கு தெரிவிக்காது என்பது ஆஸ் பர் 16 படி அபார்ட்மெண்ட் உடந்தை குற்றம் புரிந்தவராக ஆவாரா என்றால் அது வராது என்று சொன்ன வழக்கு. அது சிம்பிள் ஸ்டோரியாக பார்த்துருமே. இப்போ ஒரு குழந்தை இருக்குது, குழந்தையுடைய அம்மா இருக்காங்க, ஸ்டெப் ஃபாதர் இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய ஸ்டெப் ஃபாதரே ரேப் பண்ணிடுறாரு. ரேப் பண்ணிட்ட உடனே அவங்க அம்மா வந்து அந்த நேரத்தில் எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க, போயிட்டு ஈவினிங் தான் வராங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா அப்புறம் பார்க்கும்போது அடிப்பட்டது எப்படி இந்த குழந்தைக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்குது. மறுநாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் பார்ட்டில் பிளட் வருது. இன்னொன்று பார்க்கணும் இதை நான், அதாவது இது என்ன கொடுமை அந்த குழந்தைக்கு நடந்திருக்குதுன்னு சொன்னால், அந்த குழந்தையே அந்த ஸ்டெப் ஃபாதரு சார்ஜ் ஒயர் இருக்குல்ல, மொபைல் சார்ஜ் ஒயர், அதில் கையை கட்டியிருப்பார். அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் சில்லி பவுடர், அது மிளகாய் தூள் சொல்ல அது பண்ணியிருப்பார். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து ஏன் இது மாதிரி ப்ரைவேட் பார்ட்டில் இன்ஜுரி இருக்குதுன்னு கேட்டதுக்கு குழாய் மேலே விழுந்துன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது குழந்தையே பாவம் பயந்து கொண்டு, ஏன்னா ஸ்டெப் ஃபாதர் எடுத்தால அப்பா அடித்தார் தான் சொல்லிடுமே தவிர இந்த மாதிரி பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்ததோ பாலியல் ரீதியாக அந்த குற்றம் ஆக்ட் செய்ததோ அது குழந்தை சொல்லியிருக்காது. கேட்கும்போது சொல்லுது அந்த ஸ்டெப் ஃபாதர் தான் என்னை மாதிரி பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸு சொல்லலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்டாக சேர்க்குறாங்க, A2 சேர்க்குறாங்க. இந்த அம்மாவை ஸ்டெப் ஃபாதர் A1, இந்த அம்மா வந்து A2 சேர்க்குறாங்க. வழக்கு நடைபெறுகிறது. நடைபெற்ற பிறகு எல்லாத்தையும் விசாரிக்கின்ற போது இவர்களுடைய பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியில் எல்லாம் நடந்திருக்குது, இந்த குழந்தை சொன்ன மாதிரி விக்டிம் கேர்ள் சொன்ன மாதிரி நடந்திருக்குது, ஸ்டெப் ஃபாதர் தான் அந்த மாதிரி அதை குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த அம்மா கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி இந்த அம்மா மறைச்சிருக்காங்க. ப்ரைவேட் இருந்ததுன்னா இல்லை அது குழந்தை விழுந்து மறைச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணல, இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இப்படின்னு ஒரு அலிகேஷன் இந்த மாதிரி மேலே வருது. கடைசியில் நீதிமன்றம் என்ன கன்க்ளூஷன் வருதுன்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு போய்ப்போம். என்ன சொல்லியிருப்போம், ப்ரையர் டு த அஃபென்ஸ், அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாடியோ ஆர் அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸ், அந்த குற்றம் நடைபெறுகின்ற போது இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்டார் ஏதாவது உதவி புரிந்திருந்தால்
தென் ஒன்லி யூ வில் பி லயபிள். அதன் அப்புறம் தான் என்ன பண்ணுவார், அந்த அபார்ட்மெண்ட்டில் வருவார் என்று 16 வந்து வெரி கிளியராக சொல்லியிருக்குது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா காலையிலேயே வீட்டுக்கு வெளியே போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஈவினிங் இருக்காங்க. அப்போது இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் அந்த அம்மா இல்லை, சம்பவம் நடைபெறுகின்ற போது இந்த அம்மா இல்லை. அதனால் மியர்லி, அதாவது இந்த செய்தியை இவ்வாறு ஸ்டெப் ஃபாதர் இந்த பெண்ணை அந்த குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கார் என்பதை மட்டுமே அவர் போலீஸ் தெரிவிக்கலை என்பதை வைத்துக்கொண்டு மாத்திரமே, மியர்லி பிகாஸ் ஆஃப் தான், அதை வைத்துக்கொண்டு மாத்திரமே இவர் அபட்டாரில் வருவார் என்று இவரை சொல்ல முடியாது என்று சொல்லி A2 மதரை என்ன பண்ணுறாங்க, அக்யூட்டல் செய்கிறார்கள் என்ற வழக்கு தான் இது. இப்போ நமக்கு ஏதாவது வழக்கு இருந்தால் அபார்ட்மெண்ட்டில் இந்த 16 ஏதாவது இருந்தால் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை யூஸ் பண்ணோம். என்ன ஆப்பரேட்டிவ் வேர்டுன்னா, ப்ரேயர் டு த அஃபென்ஸ், அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸில் நம்ம எதுவும் எய்ட் பண்ணலைன்னா அக்யூட்டல் வாங்கலாம். எனவே குழந்தைகளுக்கெல்லாம் இவ்வாறு ஏற்படுவது தான் இப்போது தான் நம்ம போக்சோ ஆக்டே கொண்டு வரப்படுது 2012. அதே மாதிரி சிறப்பு நீதிமன்றங்கள் எல்லா மாவட்டங்களிலும் இப்போ இருக்கின்றது. எனவே குழந்தையினுடைய இந்த மாதிரியான பாலியல் ரீதியான குற்றங்களை தடுக்க வேண்டுமென்றால் மக்களாகிய நாம் தான் ஒவ்வொருவரும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.